அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் தாமதமாயிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கு நான் கற்க போற புத்தகம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எல்லாருக்கும் நல்லா பரிச்சயமான எங்களோட ரவீந்திரநாத புத்தகத்தை பற்றி தான் நான் கதைக்க போறேன். உண்மையில நூல் அறிமுகம் என்ற ஒரு விஷயம் வந்து என்னதுக்காக வேண்டி எல்லா இடமும் செய்யணும்னா, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கணும், பெற்றோர் இருக்கணும். இந்த நூல் அறிமுகங்களை செய்யறதுனால உங்களுக்கு பொருத்தமான புத்தகங்களை வந்து நீங்க அறிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏனென்றா இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் பார்த்தா ஒவ்வொரு கிழமையும் புத்தக வெளியீட்டு விழாக்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா அந்த வெளியீட்டு விழாக்கள் பரவலா வந்து மக்களை போய் சென்றடையதான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படி புத்தக பேரவை, புத்தக பண்பாட்டு பேரவை மற்றும் இந்த புத்தக கண்காட்சிகள் விட பொதுமக்களை போய் புத்தகங்கள் சென்றடையும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த நூல் அறிமுக விழாக்கள் வந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. அந்த வகையில கடந்த மாதம் வெளியீடு செய்யப்பட்ட அவளின் மொழி என்ற வி.கே. ரோபின் அவர்களுடைய புத்தகத்தை பற்றி நான் உரையாற்ற போறேன். இது உண்மையில ஒரு பெரிய இலக்கிய புத்தகம்னு சொல்ல இயலாது. நீங்க எல்லாரும் வாசிக்க விரும்புற மாதிரி ஒரு சின்ன கவிதை புத்தகம் தான், கவிதை தொகுப்பு தான். போகிற போக்குல வந்து எங்களை வந்து நாங்க நிப்பாட்டி பார்க்காத இடங்களையும் நிறுத்தி நிதானமா பார்த்து ரசிச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி எழுதி வச்சிருக்கு. கூடுதலா வந்து நாங்க எல்லாருமே கடந்து போயிருப்போம். எங்களுடைய பயணங்களின் போதோ இல்லாட்டி ஒரு பாடசாலைக்கு வரும்போது கூட நாங்க ஒரு மரத்தை பார்த்துட்டு இந்த மரம் இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த மரத்துக்கு பின்னால என்ன கதை இருக்குன்னெல்லாம் நாங்க முன்னே யோசிக்க மாட்டோம். சைக்கிள் அப்படியே வந்திருப்போம், அவசரமா ஸ்கூலுக்கு நேரம் போயிட்டு வந்திருப்போம். ஆனா இவற்ற பார்வையில வந்து அந்த சைக்கிள் வரும்போது இந்த மரத்தை நின்று பார்த்துருக்கு. அதுதான் நான் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு சிறுவனிட்ட கண்ணால இந்த உலகத்தை வந்து பார்க்கிற ஒரு பார்வையை வந்து நீங்க பார்க்கலாம். ரவீந்திரநாத் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவர் ஒரு நாடக ஆர்வலராக நாடகங்கள் பல நடிச்சிருக்கு. அதே மாதிரி பல்முறை கலைஞர் ரவீந்திரநாத் புத்தக வெளியீட்டு விழாக்கள புகைப்படங்களை வந்து நீங்க வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க புத்தக வெளியீட்டு விழாவிலுமே கூட நிறைய சிறுவர்கள் வந்து வந்துருந்துச்சுன்னா ஏன்னு சொன்னா அவைக்கு ரவீந்திரநாத் பிடிக்கும். அவங்க ரவீந்திரநாத் என்ன எழுதியிருக்கிறேன் கேட்கறதுக்காக வேண்டியும் பார்க்கறதுக்காக வேண்டியும் வந்துருந்துச்சுன்னா புத்தக வெளியீட்டு விழாவில் கூட நிறைய ஓவிய கண்காட்சிகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி வச்சிருந்து அதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமா இருந்ததை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு சிறுவனிட கண்ணால இந்த உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் என்றதான் இந்த கவிதை தொகுட சாராம்சமா இருக்கு. நீங்க கடந்து வரைக்கும் இந்த ஸ்கூலை வந்து அன்னினாக்கள் தான் கூடுதலா இருப்பீங்க. இதுல இந்த ஸ்கூல்ல வளாகத்தையே சுத்தி பாத்தீங்கன்னா 1000 கவிதை எழுதலாம். அவ்வளவு பெரிய மரங்கள் இருக்குது, அவ்வளவு பரந்த வழி இருக்குது. கிராமத்து சூழல்ன்றனால இன்னுமே அந்த இயற்கை அழகு வந்து குறையாம அப்படியே இருக்குது. கட்டிடங்கள் இருந்தாலுமே கூட கட்டிடத்தோட அழகா இந்த வெளிதான் இருக்குது, அதை நீங்க உணரக்கூடிய மாதிரி இருக்கு. ஆக இந்த கவிதை புத்தகத்தில் இருக்கிற சில கவிதைகளை வந்து நான் வாசிக்காட்டேன். உங்களுக்கும் வந்து இனிமேல் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பார்வையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து நாடகம் பார்க்கறதுக்கு ஆர்வமா வந்திருப்பீங்க. இனிமேல் கொஞ்சம் இயற்கையும் ரசியுங்கோ. அதுக்காக வேண்டியும் இந்த கவிதைகளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். மரத்திற்கும் அப்படித்தான், கூடு கட்டும் பறவைக்கு குஞ்சுகள் பாரமில்லை. கூடு தாங்கும் மரத்திற்கும் அப்படித்தான், எச்சமிட்டாலும் கூடுகளை குழப்பி கீழே விழுகிறதில்லை. மரத்திற்கும் அப்படித்தான், கூடு கட்டும் பறவைக்கு குஞ்சுகள் பாரமில்லை. கூடுகள் தாங்கும் மரத்திற்கும் அப்படித்தான், எச்சமிட்டாலும் கூடுகளை குழப்பி கீழே வீழ்த்துவதில்லை. பறத்தல், பறவையோ பாவையோ உள்ளிருந்து வெளியே வராமல் அவரவர் உலகத்தில் பறக்க முடியாது. இந்த பறத்தல் என்ற இந்த கவிதை வந்து சிறுவர்களுக்காக எழுதப்பட்டது. என்றால் வந்து கூட வந்து சின்ன பிள்ளைகளோட நிறைய வந்து பயணிக்கிறோரால் அவையில உலகம் அவருக்கு நல்லா பரிச்சயமான உலகம். அந்த வகையில் இந்த பறத்தல் என்ற கவிதை வந்து நீங்க திருப்பி வாசிக்கும் போது கூட விளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பறத்தல், பறவையோ பாவையோ உள்ளிருந்து வெளியே வராமல் அவரவர் உலகத்தில் பறக்க முடியாது. நாங்க எங்களையே வந்து நாங்க நிறைய இடத்துல வந்து லிமிட் பண்ணி கொள்வோம். இதுல வந்து பாடசாலை மாணவர்கள் இருப்பீங்க, மற்றவையோட வந்து பெற்றோர் வந்து நிச்சயமா அவங்க எல்லாரையுமே வந்து கம்பேர் பண்ணி இருப்பீங்க. மார்க்ஸ் காணாதோ இல்லாட்டி வேற என்ன காரணத்துக்காக வேண்டி உனக்கு ஓட வராது, இல்லை பாட வராது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை பிடிச்சு கொள்ளுவோம். அந்த விஷயம் வந்து உங்களை பறக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு உந்து சக்தியா இருக்கும். அது இந்த புத்தகத்துல வந்து உண்மை அறிந்தால், ஏழு, ஒளி, விடிதல், இந்த மாதிரி கவிதைகள்ல வந்து நிறைய வந்து நேர்மறையான இந்த பாசிட்டிவ் எண்ணங்களை வந்து விதைச்சிருக்கு. உண்மையிலேயே இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஆள் அப்ரிஷியேட் பண்ணி எங்களை வந்து கைதல்
சொல்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா செய்யன்னு சொல்லி தட்டி ஊக்குவிக்கிறதுக்கும் எனக்கு ஆட்கள் இல்லை. அந்த வகையில் இந்த கவிதைகளை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இந்த அண்ணாவும் வந்து உங்களை மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கு. இந்த உலகத்தை வந்து பார்க்கறதுக்கு, இந்த உலகத்துல நீங்க நிறைய சாதிக்கிறதுக்கு மோட்டிவேஷனான நிறைய விஷயங்களை வந்து இந்த கவிதை புத்தகத்தில் கவிதைகளோட வந்து நீங்க அறிந்து கொள்ள முடியும். மற்றது சில பேருடைய எழுத்துக்கள் வந்து ஒரே தடவையில வாசிச்சு விடுறது தவிர எப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டவுன் ஆயிருக்கும், இதுல பெற்றோர் இருப்பீங்க, நிறைய கலைச்சு போயிருப்பீங்க, நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து நேரம் போதாம இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த கவிதைகளை வந்து கொஞ்சம் ஒரு டீ குடிக்கிற டைம்ல வந்து எடுத்து வாசி பாருங்க. ஒரு கவிதையை வாசிக்கும் போது கூட உங்களுக்கு கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடிய மாதிரியான எண்ணம் வந்து ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கும். சில கவிதைகள் வந்து கொஞ்சம் பெரிய கவிதைகளா இருக்கு, சில கவிதைகள் வந்து சின்ன கவிதைகளா இருக்கு. அவளின் மொழி என்ற இந்த விஷயத்த வந்து சொல்லும் போது உடனே கேட்கும் போது யாரோ ஒரு பெண்ணை பற்றி எழுதின ஒரு விஷயமா உங்களுக்கு தோணலாம். ஆனா அந்த பெண்ணா வந்து இவர் விவரிச்சிருக்கிறது வந்து ஒரு இயற்கை அணியை பற்றி தான் இவர் வந்து இந்த அவளின் மொழியை இயற்கையான மொழியாவது விவரிச்சிருக்கு. இதுல வந்து அவருடைய எண்ணுமுறை என்ற பக்கத்துல வந்து குறிப்பிட்ட விஷயத்தை நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போதும் பயணங்களில் தொலைந்து போகும் நான் இயற்கையின் ஒவ்வொரு அசைவுகளையும் உற்று நோக்கி அவதானிப்பதில் அலாதி பிரியம் கொண்டவன். வரிசையில் பறக்கும் பறவைகளின் சிறகசைப்பை, உதிரும் சருகுகளின் இறுதி கணத்தை, பட்டமரத்தின் தரிதவிப்பை, கடலலையில் தெரித்து எழும் உணர்வுகளை என இன்னும் பல காட்சிகளை என் கைத்தொலைபேசிக்குள்ளும் மனத்திரைக்குள்ளும் படம் பிடித்து அதற்கு உணர்வுகளை மேற்கூட்டி உசுப்பேத்தாமல் அதன் போக்கில் மேலாய் ஒரு கவி படித்திருக்கின்றேன். ஜதார்த்தமாய் பிறந்த இந்த குழந்தைக்கு அவளின் மொழியாகிய இயற்கையே கருவாக இருக்கிறாள் என்பதை மிகவும் மகிழ்வடைகின்றேன். இதுல எனக்கு ஒரு சின்ன குறையா தெரியுது. இந்த புத்தகத்தை வந்து தனித்தனியே பிரிச்சிருக்கலாம். இப்ப மரம் சார்ந்த கவிதைகளை வந்து மரம் என்ற ஒரு கருப்பொருளை வந்து ஒரு 4-5 கவிதைகளா போட்டிருக்கலாம். கடல் அலைகளை பற்றி நிறைய விஷயங்கள் குறிப்பிடும் போது அந்த கடல் அலை என்ற ஒரு தொகுதியா வந்து அதை வந்து தனியாக குறிப்பிட்டிருக்கலாம். அப்படி குறிப்பிட்டிருக்கும் போது வாசிக்க இருக்கிறவைக்கு வந்து சலிப்பு தட்டாமல் இருக்கும் நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து ஒன்றாக இருக்கிறனால வாசிச்ச கவிதையை ரிப்பீட்டா வாசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுறதை தவிர்க்க முடியல. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மொழிநடை என்று வரும்போது எங்களை கஷ்டப்படுத்தி வாசிக்க பண்ணாம இயல்பா போற போக்கிலேயே வாசிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி ஈஸியா விளங்கக்கூடிய மொழியில இருக்கிறனால இது யாரு வாசிச்சாலும் ஆரம்பணியிலே வாசகர்களுக்கு புரியக்கூடிய மாதிரியான மொழியா வந்து இருக்குது. அடுத்தது அவள் வந்து இதுல வந்து கூடுதலான மனிதர்களின் இயற்கையும் வந்து இந்த கவிதைகளை ஒப்பிட்டு சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்க்க முடியும். வயோதிகத்தை வந்து இயற்கையின் இலைகளோட வந்து தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கிறான். அவள் தோள்கள் சுருங்கி என் தேகம் கருகினும் மீண்டும் மீண்டும் நான் இலைகளை பிரசவிக்கின்றேன், ஏனெனில் நான் பறவைகளை சுமப்பவள். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இயற்கையை மனித வாழ்க்கையை ஒப்பிட்டு இந்த கவிதைகள் எழுதியிருக்கிறது நீங்களும் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். நாடகம் பார்க்க வந்தாக்க நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள இல்லை, நீங்க எல்லாரும் நாட்டத்துக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு தெரியுது. நிச்சயமா இந்த புத்தகம் வந்து சிறுவர்கள் ஆரம்ப நிலை கவிஞர்கள்